ஹலோ லிசனர்ஸ். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான பகுப்பாய்வு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற சோர்சஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானவை. நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், ஒயிட் பேப்பர்ஸ், அப்புறம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட டிஸ்கஷன்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி ஷிஃப்ட் பத்தி பேச போறோம். உங்களுக்காக இதெல்லாம் நாங்க ரொம்ப டீப்பா அலசி ஆராய்ஞ்சு வந்திருக்கோம். ஆமா. ஏன்னா இந்த டாபிக் அப்படிப்பட்டது. குறிப்பா கிரிப்டோ கரன்சி உலகத்துல இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சாதாரணம் கிடையாது. இது ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் சிஸ்டமே மாத்தி அமைக்கிற ஒரு விஷயம். நம்ம லிஸ்னர்களுக்கு இந்த ஆழமான தகவல்களை ரொம்ப சிம்பிளா கொண்டு போய் சேர்க்கணும். கண்டிப்பா. நாம எப்பவுமே பணத்தோட ஹிஸ்டரிய பத்தி பேசி ரொம்ப போர் அடிக்க விரும்பல. ஏன்னா பண்டமாற்று முறை, தங்க நாணயம், காகித பணம்னு ஆரம்பிச்சு இப்போ டிஜிட்டல் கரன்சில நிக்கிறோம். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம் என்ன? அதாவது DeFi 3.0 டெக்னாலஜி எப்படி ஒரு புது சகாப்தத்தை உருவாக்குதுன்றது தான் இன்னைக்கு நம்ம மெயின் டாபிக். எக்ஸாக்ட்லி. அதுலயும் குறிப்பா ஒரிஜின் அப்படின்ற ஒரு ஈகோசிஸ்டம் பத்தி சோர்சஸ்ல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க. அதுல உள்ள எல்ஜினஸ் டோக்கன், அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேபிள் காயின் பத்தி தான் நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போறோம். கரெக்ட். முக்கியமா இந்த காயின் வாங்குறதால உங்களுக்கு என்ன லாபம்? எல்ஜினஸ் ஹோல்டர்ஸ் இப்போ அதை மின்ட் பண்ணலாமா வேணாமா? எந்த டைம்ல மின்ட் பண்றது சரியான ஸ்ட்ராட்டஜி? இதுக்கெல்லாம் விடை தேடலாம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். இப்போ கிரிப்டோ பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த ஒரிஜின் ஈகோசிஸ்டம் எந்த இடத்துல வித்தியாசப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம ஒரு சின்ன கான்டெக்ஸ்ட் பார்க்கணும். இப்போ நம்ம ஊர்ல சென்ட்ரல் பேங்க்ஸ் எப்படி ஃபியட் கரன்சிய, அதாவது காகித பணத்தை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க நினைச்சா எவ்ளோ பணத்தை வேணும்னாலும் அச்சடிக்கலாம். ஆமா, அதனால தான் பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் அதிகமாயிட்டே போகுது. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற பணத்தோட வாங்கும் திறன் நாளுக்கு நாள் குறையுது. அதான் உண்மை. இந்த பிரச்சனைக்கு தீர்வாதான் பிட்காயின் வந்துச்சு. அது ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டமா செயல்படுது. அதுக்கப்புறம் இத்தேரியம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்காக வந்துச்சு. ஆனா இந்த ஆரிஜின் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்சரையும் மாத்திர ஒரு DeFi 3.0 புரட்சின்னு சோர்சஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இந்த ஆரிஜின் ப்ராஜெக்ட் மார்ச் 7, 2024 அன்னைக்கு பாலிகான் பிளாக் செயின்ல லான்ச் ஆச்சுன்னு ஒயிட் பேப்பர்ல படிச்சேன். ஆரம்பத்துல வெறும் $4 விலையில தான் இது தொடங்கப்பட்டிருக்கு. ஆமா. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது முழுசா ஒரு DAO கம்யூனிட்டியால நிர்வகிக்கப்படுது. அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஆட்டோனாமஸ் ஆர்கனைசேஷன். எந்த ஒரு தனிப்பட்ட CEO அல்லது கார்ப்பரேட் கம்பெனியும் இத கண்ட்ரோல் பண்ணல. ஒரு நிமிஷம், கம்யூனிட்டி தான் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்றீங்க. ஓகே, ஆனா இந்த ஈகோசிஸ்டமோட முதல் படியான LGNS டோக்கன் பத்தி ஒயிட் பேப்பர்ல படிச்சப்போ ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. LGNS ஒரு அல்காரிதம் அடிப்படையிலான நான் ஸ்டேபிள் காயின். முக்கியமா இது ப்ரீமைன் செய்யப்பட்ட டோக்கன் கிடையாது. கரெக்ட். ப்ரீமைன் கிடையாதுன்னா இஷ்டத்துக்கு முன்னாடியே காயின்ஸை உருவாக்கி வச்சுக்க முடியாது. காகித பணத்தை மாதிரி பிளாங்கா அச்சு நிக்க முடியாது. ஆமா, ஒரு புதிய LNGS காயின் எப்ப உருவாகுதுன்னா அதோட பேக்கெண்டில் 1 DAI அல்லது 1 USDT மதிப்பிலான ஃபண்ட் உள்ள வரும்போது மட்டும்தான் மின்ட் செய்யப்படுது. இது ரொம்ப செக்யூர்டான ஒரு மெக்கானிசம். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி வருது. இதோட பாண்ட் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது? சோர்சஸ்ல இது ஒரு பெரிய பில்லர் மாதிரி சொல்றாங்களே. பாண்ட் மெக்கானிசம் தான் இந்த சிஸ்டமோட முதுகெலும்பு. இப்போ சாதாரணமா ஒரு கிரிப்டோவை எக்ஸ்சேஞ்சில் வாங்குறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு இன்வெஸ்டர் மார்க்கெட் விலையை விட கம்மியான விலையில, அதாவது டிஸ்கவுண்ட்ல LGNS வாங்கணும்னு நினைச்சா இந்த பாண்ட்ஸ் மூலமா வாங்கலாம். அந்த பாண்ட்ஸ்ல நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல? ஆமா. 30, 60, 120, 360 அப்புறம் 600 நாட்கள் வரையிலான பாண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு பாண்ட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க கொடுக்கிற USDT அல்லது DAI ஸ்ட்ரெயிட்டா ஒரிஜின் கருவூலத்துக்கு, அதாவது ட்ரெஷரிக்கு போயிடும். ஓகே, அப்போ அந்த ஃபண்ட் ட்ரெஷரியை அதிகப்படுத்துது. இது காயினோட விலையை ஸ்டேபிளா வச்சுக்கவும் லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். லாங் டேர்ம் பாண்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு அதிகமான டிஸ்கவுண்ட்ஸும் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. இது ஏகோசிஸ்டம்க்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். வெயிட், பாண்ட்ஸ் பத்தி சொல்றீங்க, ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அதோட ஸ்டேக்கிங் மாடல் தான். நீங்க வாங்குற LGNS டோக்கன்களை விற்காம அப்படியே ஸ்டேக் பண்ணி வச்சா ஒவ்வொரு 8 மணி நேரத்துக்கும் 0.2% இருந்து 0.4% வரைக்கும் ஆட்டோ காம்பவுண்டிங் வட்டி கிடைக்குதுன்னு சோர்சஸ் சொல்லுது. இதுதான் இன்வெஸ்டர்ஸை ரொம்ப அட்ராக்ட் பண்ற விஷயம். இதோட மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா நிஜமாவே பிரமிப்பா இருக்கும். ஆமா, இப்போ உங்ககிட்ட 1000 டோக்கன் இருக்குன்னா ஒரு 8 மணி நேரத்துல அது 1003 ஆகுது. அடுத்த 8 மணி நேரத்துல அந்த 1003க்கு வட்டி கணக்கிடப்பட்டு 1006.12 ஆகுது. ஒரு நாளைக்கு 3 தடவை இந்த கூட்டு வட்டி ஆட் ஆகுது.
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல இதோட ஏபிஒய் கிட்டத்தட்ட 79 மடங்கு வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது உங்க போர்ட்ஃபோலியோ வளர்ந்துட்டே இருக்கும். அதுதான் ஆட்டோ கம்பவுண்டிங் பவர். ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க, இவ்ளோ காயின்ஸ் வட்டி மூலமா மார்க்கெட்ல வந்தா விலை அடி வாங்கிடாதா? சப்ளை அதிகமான காயினோட மதிப்பு குறையுமே. அங்கதான் அவங்க ஒரு செமையான செக்மேட் வச்சிருக்காங்க. நீங்க கேக்குறது ரொம்ப லாஜிக்கலான பாயிண்ட். சப்ளை அதிகமான இன்ஃப்ளேஷன் வரும். அதை தடுக்க தான் நாணய எரிப்பு, அதாவது பர்ன் மெக்கானிசம் யூஸ் பண்றாங்க. பர்ன் மெக்கானிசம்னா காயினை கம்ப்ளீட்டா அழிச்சிடுவாங்களா? மார்க்கெட்டுக்கு வராது, புழக்கத்திலே தூக்கப்படும். இது ஒரு கம்ப்ளீட் டீஃப்ளேஷனரி மாடல். அப்போ ஒரு நிமிஷம், நான் வித்தா என் காயின்ஸ் காணாம போயிடுமா? அப்போ மார்க்கெட்ல லிக்விடிட்டி குறைஞ்சிடாதா? எனக்கு என் பணம் எப்படி கிடைக்கும்? இல்ல, உங்களுக்கான பணம், அதாவது USDT உங்களுக்கு கரெக்டா கிடைச்சிடும். நீங்க போட்ட காசும் லாபமும் வந்துரும். ஆனா அந்த எல்ஜினஸ் காயின் எரிக்கப்படும். இதனால மார்க்கெட்ல இருக்கிற மொத்த எல்ஜினஸ் சப்ளை குறையுது. ஓ, புரிஞ்சுது. சப்ளை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அதோட டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமான விலை ஏறும். இது இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டர்ம் வேல்யூ கிரியேட் பண்ண ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். கண்டிப்பா. எந்த அளவுக்கு சப்ளை குறையுதோ அந்த அளவுக்கு காயின் ஸ்ட்ராங் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு ரொம்ப கிளியரா புரியுது. எல்ஜிஎன்எஸ் எப்படி ஈகோசிஸ்டம்குள்ள ஃபண்ட்ஸை கொண்டு வரது, எப்படி சப்ளையை பேலன்ஸ் பண்ணுதுன்னு. ஆனா நாம இந்த எபிசோடோட கோர் டாபிக் வருவோம். ஸ்டேபிள் காயின், ஆரிஜின். இதுதான் ஆரிஜின் ஈகோசிஸ்டமோட அகப்பெரிய அஸ்திரம்னு சோர்சஸ்ல திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. ஆமா, ஈகோசிஸ்டமோட ஹார்ட்னு கூட சொல்லலாம். இதோட மதிப்பு 1 USDTக்கு நிகரானது. அதாவது 1A = 1 USDT. இப்போ ஒரு இன்வெஸ்டரா இந்த ஏ காயினை வாங்குறதால அல்லது அதை மின்ட் பண்றதால என்ன பெரிய பெனிஃபிட் கிடைச்சிட போகுது? இதை நாம ரொம்ப டீப்பா பார்க்கணும். இது ஒரு பெரிய டாபிக். நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். முதல் பெனிஃபிட் பிரைவசி அண்ட் அனானிமிட்டி. இது ரொம்ப முக்கியம். பிரைவசினா டிரான்சாக்ஷன்ஸ் வெளியே தெரியாதா? ஆமா, இப்போ உலகத்துல நாம யூஸ் பண்ற அலிபே, கூகுள் பே இல்ல UPI எதுவா இருந்தாலும் நம்ம டேட்டா ட்ராக் செய்யப்படுது. நாம யாருக்கு எப்போ எவ்ளோ பணம் அனுப்புறோம்னு கவர்மெண்ட்ஸுக்கும் கார்ப்பரேட்ஸ்க்கும் தெளிவா தெரியும். உண்மைதான். நம்ம ஃபினான்ஷியல் ஹிஸ்டரி முழுசும் ஒரு டேட்டாபேஸ்ல இருக்கு. ஆனா இந்த ஸ்டேபிள் காயின் அதோட ஆல்கரிதம் மூலமா கம்ப்ளீட் பிரைவசியை கொடுக்குது. உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் யாருக்கும் தெரியாம ரொம்ப பாதுகாப்பா பண பரிமாற்றம் பண்ண முடியும். யார் அனுப்புனாங்க, யார் வாங்குனாங்கன்னு எந்த டேட்டாவும் பப்ளிக்கா இருக்காது. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சோர்சஸ்ல இதை டார்க் நெட் டிரான்சாக்ஷன்ஸ் கூட சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. லிசனருக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நாம இங்க எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியையும் சப்போர்ட் பண்ணல, ப்ரமோட் பண்ணல. கண்டிப்பா நாம அதை நியூட்ரலா தான் பார்க்கணும். ஆமா, ஆனா டெக்னிக்கலா பார்த்தா அந்த அளவுக்கு ட்ராக் பண்ண முடியாத ஒரு பவர்ஃபுல் கிரிப்டோகிராஃபி நெறிமுறையை இந்த ஏ காயின் யூஸ் பண்ணுதுன்னு தான் ஒயிட் பேப்பர்ல சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜி. எக்ஸாக்ட்லி. அது வெறும் ஒரு டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி பத்தின டேட்டா, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமான ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை இது கொடுக்குது. ஓகே, இது பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. அப்படியா? அது என்னது? ட்ரெஷரி ஃபண்டிங். நீங்க காயினை லாங் டேர்ம்க்கு ஸ்டேக் பண்ணீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண தொகையை விட 100 மடங்கு வரைக்கும் ஒரிஜின் ட்ரெஷரியில இருந்து ஃபண்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். வெயிட் 100 மடங்கா? இப்போ நான் 10,000 காயின், அதாவது $10,000 மதிப்பான காயினை ஸ்டேக் பண்ணா எனக்கு $1 மில்லியன் ஆக்சஸ் கிடைக்குமா? இது எப்படி பாசிபிள்? இது ஈகோசிஸ்டம்க்கு ஒரு பெரிய சிஸ்டமிக் ரிஸ்க் இல்லையா? அங்கதான் ஒரு செம ட்விஸ்ட் இருக்கு. அந்த 100x ஃபண்டை நீங்க நேரா வித்ட்ரா பண்ணி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்குலாம் கொண்டு போக முடியாது. ஓ, கையில காசா எடுக்க முடியாது. அப்புறம் எப்படி யூஸ் பண்றது? அந்த $1 மில்லியன் ஃபண்டை நீங்க ஒரிஜின் ஈகோசிஸ்டம்குள்ள இருக்கிற லெண்டிங் புரோட்டோகால்ஸ், கேட்வே நெறிமுறைகள்ல முதலீடு செஞ்சு அது மூலமா வர்ற லாபத்தை நீங்க எடுத்துக்கலாம். ஆஹா, அருமையான டிசைன். அதாவது ஈகோசிஸ்டம்குள்ளேயே அந்த பணம் சுழலும், ஆனா அந்த பெரிய கேபிட்டல் மூலமா வர்ற லாபம் மட்டும் உங்களுக்கு சொந்தம். கரெக்ட். இது சாதாரண இன்வெஸ்டர்ஸ ஒரு பெரிய பேங்க் ரேஞ்சுக்கு கொண்டு போற ஒரு சிஸ்டம். உங்ககிட்ட கம்மி காசு இருந்தாலும் பெரிய லெவல்ல சம்பாதிக்கலாம். வாவ்! இன்சைட் தி ஈகோசிஸ்டம் ஒரு பெரிய லெவரேஜ் கிடைக்குது. அதே சமயம் வெளியே ஃபண்ட் ட்ரெயின் ஆகாது. ரொம்ப ஸ்மார்ட். அப்புறம் மூணாவது பெனிஃபிட் ஒன்று படிச்சேன். அனூபி காயினுக்கான என்ட்ரி டிக்கெட். இது ரொம்ப கியூரியஸா இருந்துச்சு. இந்த அனூபி காயின் என்ன, அதுக்கும் ஏ காயினுக்கும் என்ன சம்பந்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, பிட்காயின் ஆரம்ப காலகட்டத்துல மைனிங் பண்ணவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்களோ அந்த வாய்ப்பை இந்த அனூபி காயின் கொடுக்குது. பிட்காயின் மைனஸ் இப்போ மில்லியனர்ஸ் ஆச்சே. ஆமா, பிட்காயின் மாதிரியே அனுப்பிக்கும் உலக அளவுல வெறும் 2,10,00,000 சப்ளை தான். அதாவது 21 மில்லியன். இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹார்ட் கேப்.
அப்ப பிட்காயின்ல எப்படி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹால்விங் நடந்து சப்ளை பாதியா குறையுதோ அதே மாடலை தான் அனுப்பியும் யூஸ் பண்றாங்களா? எக்ஸாக்ட்லி. அதோட கேஷ் ஃபீஸ் அண்ட் நெட்வொர்க் ஆக்டிவிட்டியை பொறுத்து சப்ளை ரொம்ப டைட் ஆகும். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அனுப்பி காயினை நீங்க சும்மா எந்த எக்ஸ்சேஞ்ச்லயும் போய் காசு கொடுத்து வாங்கிட முடியாது. ஓ, அப்ப எப்படி வாங்க முடியும்? ஏ காயின் வச்சிருக்கவங்க மட்டும்தான் அனுப்பி காயினை உருவாக்கவோ மைன் பண்ணவோ முடியும். அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் உரிமை. சோ ஏ காயின் கையில் இருந்தா எதிர்காலத்தோட டிஜிட்டல் தங்கத்தை உருவாக்குற ஒரு மைனிங் மிஷின் நம்ம கையில இருக்கிற மாதிரி. இது நிஜமாவே ஒரு செம்ம கான்செப்ட். கண்டிப்பா. இது ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் டூல். ஓகே, இப்போ நம்ம லிசனர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிராக்டிக்கலான கேள்விக்கு வருவோம். நம்ம சோர்சஸ் படி ஒரு ஸ்டேபிள் காயினை மின்ட் பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு LGNS டோக்கனை எரிக்கணும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஆமா, LGNS-அ பர்ன் பண்ணாதான் ஏ காயின் கிடைக்கும். இப்போ கரெக்டா நாம மார்ச் 2026ல இருக்கும்னு வச்சுப்போம். ஆரிஜின் லான்ச் ஆகி சரியா 2 வருஷம் ஆகுது. இப்போ LGNS ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர் உடனே தன்னோட LGNS-அ பர்ன் பண்ணி ஏ காயினை மின்ட் பண்ணலாமா? எது சரியான டைம்? இது ஒரு ட்ரிக்கியான ஸ்ட்ராட்டஜி. சோர்சஸ்ல இருக்கிற ஃபினான்ஷியல் மாடல்ஸ் படி பார்த்தா, அவசரப்பட்டு ஆரம்பத்திலேயே LGNS-ஐ எரிச்சு ஏ காயினா மாத்தக்கூடாதுன்னு ரொம்ப கிளியரா அட்வைஸ் பண்றாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆட்டோ கம்பவுண்டிங் வட்டி அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? கரெக்ட். நீங்க ஒரு LGNS வாங்குறீங்கன்னா குறைஞ்சது 5 மாசத்துலேருந்து 12 மாசம் வரைக்கும் அதை அமைதியா ஸ்டேக்கிங்ல விடணும். பொறுமை ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த 8 மணி நேர கூட்டு வட்டி மூலமா உங்க டோக்கன்களோட எண்ணிக்கை பல மடங்கு வளரும். நம்ம முந்திய பார்த்த மாதிரி APY ரொம்ப அதிகம். ஒரு கட்டத்துல நீங்க போத்த அசல் முழுசா செக்யூர் ஆகி நீங்க பெரிய லாபத்துல இருப்பீங்க. அந்த ஸ்டேஜ் வந்த பிறகு உங்களோட மொத்த LGNS-யும் எரிக்க கூடாது. மொத்தமா எரிக்காம லாபத்துல மட்டும் கை வைக்கணும்னு சொல்றீங்க. ஆமா, உங்களோட லாபத்துல ஒரு சின்ன பகுதிய, உதாரணமா ஒரு 20% அல்லது 30% மட்டும் எடுத்து பர்ன் பண்ணி அதை ஏ காயினா மாத்துறது தான் புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜி. சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அசல் பத்திரமா இருக்கும், ரிஸ்க்கும் கம்மி, அதே சமயம் LGNS-ஓட வட்டியும் கிடைக்கும், ஏ காயினோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். 2 பக்கமும் லாபம்தான். எக்ஸாக்ட்லி. பேலன்ஸ்டா போகணும். ஆனா 2026ல இந்த ஏ காயினை மின் பண்றதால எனக்கு என்ன டெய்லி யூஸ் கேஸ் இருக்கு? அனுபி காயின் மைனிங் தவிர வேற என்ன லாபம் எனக்கு கிடைக்கும்? இந்த இடத்துல தான் பாசிவ் இன்கம் உள்ள வருது. இந்த ஒட்டுமொத்த ஈகோசிஸ்டமை 3 கட்டமா பிரிச்சிருக்காங்க. முதல் கட்டம் ட்ராஃபிக் என்ட்ரன்ஸ், அதாவது LGNS மூலமா முதலீட்டாளர்களை உள்ள கொண்டு வர்றது. இப்போ அது நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஓகே, 2வது கட்டம் என்ன? 2வது கட்டம் ஈகோசிஸ்டம் என்ட்ரன்ஸ். இங்கேதான் ஏ காயின் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. உலகெங்கிலும் மக்கள் அனானிமஸ் பரிவர்த்தனைகளுக்காக ஏ காயினை தேடி வர ஆரம்பிப்பாங்க. ஆமா, பிரைவசி எல்லாருக்கும் தேவைப்படுது இப்போ. அப்படி டிரான்சாக்ஷன் நடக்கும்போது யார் யாரெல்லாம் ஏ காயினை முன்கூட்டியே மின்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் டிவிடெண்டா கிடைக்கும். இது சோர்சஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. ஓ, அப்ப நான் சும்மா ஏ காயினை ஹோல்டு பண்ணியிருந்தாலே உலகத்துல எங்கேயோ 2 பேர் டிரான்சாக்ஷன் பண்ணா எனக்கு அதுல இருந்து ஒரு கட் கிடைக்கும்னு சொல்றீங்க? கண்டிப்பா. எந்த வேலையும் செய்யாம உங்களுக்கு வருமானம் வரும். இமேஜின் பண்ணி பாருங்க லிஸ்னர்ஸ், ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 0.1% ஃபீஸ் கிடைச்சா கூட லட்சக்கணக்கான டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது உழைக்காமலே ஒரு பெரிய ரெவென்யூ ஸ்ட்ரீம் உருவாகிடும். ஆமா. அப்புறம் 3வது கட்டமா மெட்டாவர்ஸ் மற்றும் AI ஸ்மார்ட் சிட்டிஸ் வரும்போது இந்த ஏ காயின் தான் அதோட பேஸ் கரன்சியா இருக்கும்னு ப்ராஜெக்ட் பண்றாங்க. வாவ், அது ஒரு வேற லெவல் எக்ஸ்பான்ஷன். நீங்க 2026ல உங்க LGNS ப்ராஃபிட்ல இருந்து ஏ காயினை மென்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த 2வது மற்றும் 3வது கட்ட வளர்ச்சியில நீங்க ஒரு பெரும் பங்காளியா இருப்பீங்க. எக்ஸலண்ட். இந்த டீப் டைவ்ல நம்ம நிறைய விஷயங்களை ரொம்ப டீட்டெயிலா கவர் பண்ணியிருக்கோம். பணத்தோட பரிணாம வளர்ச்சியில நாம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோம்னா, ஒயிட் பேப்பர்ல சொல்ற மாதிரி எவ்ரிஒன் இஸ் an issuer. அதாவது தனிநபர்களே நாணயத்தை உருவாக்குற ஒரு பவர்ஃபுல்லான இடம். ஆமா, ஆரிஜின் ஈகோசிஸ்டம் எப்படி லிக்விடிட்டியை மெயின்டைன் பண்ணுது, LGNS-ஓட கூட்டு வட்டி மற்றும் 100% பர்ன் மெக்கானிசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான டீஃப்ளேஷனரி மாடல்னு பார்த்தோம். அப்புறம் ஸ்டேபிள் காயின் ஏவோட பிரைவசி ஃபீச்சர்ஸ், 100x ட்ரெஷரி ஃபண்டிங், அப்புறம் அனுபி காயினுக்கான என்ட்ரி பாஸ்னு எல்லாத்தையும் டீகோட் பண்ணோம். அது மட்டும் இல்லாம மின்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கவர் பண்ணிட்டோம். கரெக்ட். ஃபைனலா LGNS ஹோல்டர்ஸ் அவசரப்படாம ஸ்டேக்கிங் மூலியமா லாபம் பார்த்த பிறகு லாபத்துல இருந்து ஏ காயினை மின்ட் பண்றது தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜின்னு ரொம்ப தெளிவா அனலைஸ் பண்ணிட்டோம். ரொம்ப
ரொம்ப சிறப்பான சம்மரி. இப்போ இந்த ஆழமான பகுப்பாய்வை முடிக்கிறப்போ நான் லிஸ்னர் கிட்ட ஒரு விஷயத்தை யோசிக்க விடணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க. காலங்காலமா நம்ம உழைப்ப, நம்ம பணத்தை அரசாங்கங்களும் சென்ட்ரல் பேங்க்குங்களும் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க எங்க செலவு பண்றீங்க, எவ்ளோ சேமிக்கிறீங்கன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி கண்காணிச்சிட்டே இருந்தாங்க. ஆனா இப்போ கிரிப்டோகிராஃபி மூலமா உங்க பணத்தோட மதிப்பையும் அதோட பிரைவசியையும் நீங்களே கண்ட்ரோல் பண்ற ஒரு டெக்னாலஜி நம்ம கைக்கு வந்திருக்கு. ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான அனானிமஸ் கரன்சிகளும் டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ் சிஸ்டமும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது உலக நாடுகளோட எல்லைகளும் பாரம்பரியமான பேங்கிங் சிஸ்டமும் எந்த அளவுக்கு அர்த்தமில்லாம போகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம ஒரு புது ஃபினான்ஷியல் உலகத்துக்கு நிஜமாவே தயாராகிட்டோமா? திங்க் அபவுட் இட்.